வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் வானொலி. நான் உங்கள் தோழி. இன்னைக்கு நாம பார்க்க போற கதையோட தலைப்பு முதுமையும் முதியோர் இல்லமும். வாங்க கதைய ஆரம்பிக்கலாம். வேப்ப மரங்கள், புளிய மரங்களால சூழப்பட்ட ஒரு குறுகிய சாலையோட கார்னர்ல அந்த முதியோர் இல்லம் இருந்தது. அந்த இல்லத்தோட பேரு சாந்தவனம். அந்த இல்லத்துக்கு முன்னாடி ஒரு ஆட்டோ வந்து நின்னுச்சு. அதுல இருந்து ஒரு வயசான தம்பதிகள் இறங்குனாங்க. ஆட்டோ டிரைவரை பார்த்து அந்த வயசானவர் கேட்டாரு, இதுதானே சாந்தவனம் முதியோர் இல்லம்? ஆமா சார் அப்படின்னு டிரைவர் சொன்னதும் அவர்கிட்ட பேசின காசை கொடுத்துட்டு உடைமைகளை எடுத்துக்கிட்டு மனைவியோட கைய பிடிச்சுக்கிட்டு அந்த இல்லத்துக்குள்ள நுழைஞ்சாரு. அந்த இல்லத்துக்குள்ள ஒருவித அமைதியும் அரவணைப்பும் கலந்த ஒரு விசித்திரமான உணர்வை அவங்களால ஃபீல் பண்ண முடிஞ்சுது. ரெண்டு பேரும் ஒருத்தர ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க. கைகளை இறுக்கமா பிடிச்சபடி அந்த இல்லத்தை கண்களால வட்டமிட்டாங்க. அவங்களோட கண்கள் கலங்கி இருந்தது, சோர்ந்தும் போயிருந்தது. வயசின் காரணமா உடல்ல ஏற்பட்ட சோர்வை விட பிள்ளைகளால மனதுல ஏற்பட்ட ரணத்தின் ஆறாவடு அவங்களோட கண்கள்ல தெரிஞ்சுது. இங்க நிம்மதியா யாருக்கும் பாரம் இல்லாம இருக்கலாம் அப்படின்ற நம்பிக்கையோட தான் இந்த இல்லத்துக்கு வந்திருக்காங்க. ஆனா யாருமே இல்லாம கைவிடப்பட்ட மாதிரி ஒரு உணர்வு அவங்க மேல அவங்களுக்கு அனுதாபத்தை வர வச்சுது. கண்கள் கலங்கிக்கிட்டே இருந்தது. அப்போ அந்த இல்லத்தோட வாட்ச்மேன் வந்தாரு. அவங்கள பார்த்து கேட்டாரு, ஐயா நீங்க? என் பேரு பரந்தாமன். இது என் மனைவி, பேரு லட்சுமி. வாங்கய்யா, அம்மா சொன்னாங்க நீங்க வருவீங்கன்னு. உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள கூட்டிட்டு போய் ரிசப்ஷன்ல உட்கார வச்சாரு. ஐயா, ரெண்டு பேரும் இப்படி உட்காருங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல சித்ரா அம்மா வந்துருவாங்க. சரிங்க. இங்க எப்பவுமே இப்படித்தான் அமைதியா இருக்குமா? அப்படியெல்லாம் இல்லைங்க, கலகலன்னு இருக்கும். இன்னைக்கு இந்த இல்லத்தோட 6வது ஆண்டு விழா. எல்லாரும் அந்த விழாவுல இருக்காங்க. உங்களுக்கு அட்மிஷன் போட்டதும் நீங்களும் அந்த விழாவுல கலந்துக்கலாம் அப்படின்னு வாட்ச்மேன் சொல்லிட்டு இருக்கும் போதே ப்ளூ கலர் சுடிதார்ல அழகான ஒரு பொண்ணு அவங்கள நோக்கி வந்தா. வாட்ச்மேன் சொன்னாரு, இதோ சித்ராமாவே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சித்ராவுக்கு அறிமுகம் பண்ணி வச்சுட்டு வாட்ச்மேன் அங்க இருந்து போயிட்டாரு. அந்த வயசான தம்பதிகளை அன்பா பார்த்து சிரிச்சா சித்ரா. அப்புறம் கேட்டா, சார், நேத்து ஃபோன் பண்ணது நீங்க தானா? ஆமாமா. உங்கள கொண்டு வந்து விட உங்க பசங்க யாரும் வரலையா அப்படின்னு சித்ரா கேட்டதும் பரந்தாமனும் லட்சுமியும் ஒருத்தர ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க. அப்புறம் பரந்தாமன் சொன்னாரு, அவங்களுக்கு இதுக்கெல்லாம் நேரம் இல்லம்மா அப்படின்னு சொல்லும் போதே அவரோட குரல் கரகரத்துது. சித்ரா மேலும் கேட்டா, நீங்க இங்க வந்தது அவங்களுக்கு தெரியும்ல? இந்நேரம் தெரிஞ்சிருக்கும். இந்நேரம் தெரிஞ்சிருக்குமா? என்ன சார் சொல்றீங்க? ஆமாமா, லெட்டர் எழுதி வச்சுட்டு வந்துட்டோம். அச்சச்சோ, உங்க பசங்க அல்லது உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது உங்களுக்கு பொறுப்பெடுத்துக்கணும். இல்லைனா நீங்க இங்க சேர மேனேஜ்மெண்ட் சம்மதிக்காது. எங்க பிள்ளைங்க பொறுப்பெடுத்துக்கணுமா? பொறுப்புனா என்னன்னே தெரியாதுமா உங்களுக்கு? சார், உங்க ஆதங்கம் புரியுது. ஆனா மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ்னு ஒன்னு இருக்கே. அவங்க நம்பர் கொடுங்க, நான் பேசுறேன். நாங்க அவங்களுக்கு சுமையாயிட்டோம். அதனால எங்களுக்கு அவங்க பொறுப்பெடுத்துக்க மாட்டாங்க. நீங்க சம்மதிச்சா நாங்க இங்க இருக்கோம். இல்லைனா நாங்க வேற இடம் பாத்துக்கிறோம் அப்படின்னு பரந்தாமன் சொல்லிக்கிட்டே எழுந்ததும் லட்சுமியும் எந்திரிச்சா. அப்போ ஒரு நிமிஷம் அப்படின்ற குரல் வந்த திசையை நோக்கி பரந்தாமனும் லட்சுமியும் திரும்பி பார்த்தாங்க. அங்க சாந்த சொருபினியா இளம் மஞ்சள் நிற புடவையில ஒரு பெண்மணி நின்னுகிட்டு இருந்தா. பரந்தாமனும் லட்சுமியும் அந்த அம்மாவை இமைக்காம பார்த்தாங்க. அவங்களையும் அறியாம கையெடுத்து கும்பிட்டாங்க. அவங்களோட கைய பிடிச்சுக்கிட்டு அந்த அம்மா சொன்னா, என் பேரு மணிமேகலை. எல்லாரும் மேகலா அம்மான்னு கூப்பிடுவாங்க. நானும் உங்கள மாதிரிதான் இந்த ஆசிரமத்துல இருக்கேன். நான் உங்களுக்கு பொறுப்பேத்துக்கிறேன். நீங்க கவலைப்படாம தைரியமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா கிட்ட சொன்னா. சித்ரா, இவங்களுக்கு நான் பொறுப்பேத்துக்கிறேன். இவங்களுக்கு அட்மிஷன் போடு. மேடம் கிட்ட நான் பேசிக்கிறேன். ஓகே மேகலாமா, நீங்க சொன்னா மறுபேச்சே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்ச முகத்தோட பரந்தாமனுக்கும் லட்சுமிக்கும் அட்மிஷன் போட்டா சித்ரா. அவங்க அங்க தங்குறதுக்கான தொகைய பரந்தாமன் கொடுத்தாரு. அப்புறம் அவங்கள ஆண்டு விழா நடக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போனா மேகலா. அந்த ஹால்ல சேர் எல்லாம்
நேர்த்தியான வரிசைகள போடப்பட்டு இருந்தது. அதுல நிறைய வயசானவங்க உட்கார்ந்து மெதுவா அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு சின்ன மேடை, அது காகித பூக்களால அலங்கரிக்கப்பட்டு இருந்தது. அந்த இல்லத்துல வேலை பார்க்கறவங்க அங்கேயும் இங்கேயும் நடந்துகிட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. பரந்தாமனையும் லட்சுமியையும் சேர்ல உட்கார வச்சுட்டு அங்கிருந்தவங்களுக்கு அவங்கள அறிமுகம் செஞ்சு வச்சுட்டு வெளியில வந்தா மேகலா. விழா முடிஞ்சதும் எல்லாரும் சாப்பிட வந்துருவாங்க. அதனால சாப்பாடு தயாரா இருக்கா, மத்த எல்லா வேலைகளும் முடிஞ்சிருச்சா அப்படின்னு ஒரு தரம் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டா மேகலா. அதுக்கப்புறம் அவளோட ரூமுக்கு போய் ரெடியாகி வந்தா. அவ வரவும் அந்த இல்லத்தோட உரிமையாளர் திருமதி புனிதா நாகரத்னமும் அந்த இல்லத்தோட மேனேஜர் சோமசுந்தரமும் வரவும் சரியா இருந்தது. மேகலா முதல் வரிசையில உட்கார்ந்தா. அலங்கரிக்கப்பட்ட மேடையில இருந்த சேர்ல புனிதா நாகரத்னமும் சோமசுந்தரமும் உட்கார்ந்தாங்க. முதல்ல மேனேஜர் சோமசுந்தரம் பேசினாரு. எல்லாருக்கும் வணக்கம். சின்ன வயசுல இருந்தே நான் ஆசிரமத்துல தான் வளர்ந்தேன், படிச்சேன். அம்மா அப்பா இல்லைன்னு ஏங்காத நாளே இல்ல. ஆனா அந்த ஏக்கத்துக்கெல்லாம் தீர்வா கடவுள் எனக்கு இத்தனை அம்மா அப்பாவை கொடுத்திருக்காரு. என் வாழ்க்கை முழுமை அடைஞ்ச மாதிரி ஒரு திருப்தி எனக்கு கிடைச்சிருக்கு. இதுக்கெல்லாம் நான் புனிதா மேடமுக்கு தான் நன்றி சொல்லணும். எனக்கு இப்போ ஒரே ஒரு ஆசைதான். என்னோட கடைசி காலம் வரைக்கும் நான் இங்க இருந்து உங்க எல்லாருக்கும் சேவை செய்யணும். அதுக்கு புனிதா மேடம் மறுக்காம அனுமதி தருவாங்கன்னு நம்புறேன். இதுக்கு மேல நான் ஏதாவது பேசுனா உணர்ச்சி வசப்பட்டு அழுதுருவேன். அடுத்ததா நமது இல்லத்தோட உரிமையாளர் திருமதி புனிதா நாகரத்னம் அவங்க பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோமசுந்தரம் அவரோட சேர்ல உட்கார்ந்தாரு. கர்ச்சிஃபால கலங்கிய கண்களை தொடச்சுக்கிட்டாரு. அப்புறம் புனிதா நாகரத்னம் பேச ஆரம்பிச்சாங்க. சாந்தவனம், இது எங்க அப்பாவோட கனவு. இந்த உலகத்துல ஆதரவு இல்லாம யாருமே இருக்கக்கூடாது. அவங்களுக்கு ஆதரவா நாம எப்பவுமே இருக்கணும்னு அவர் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. என் அப்பாவோட பேரு சாந்தமூர்த்தி. இங்க வரவங்களுக்கு கவலை சோர்வு நீங்கி அமைதியும் சாந்தியும் கிடைக்கணும். அதனாலதான் எங்க அப்பா பேரும் வர மாதிரி அதே சமயம் உங்க எல்லாருக்கும் சாந்தியும் அமைதியும் கிடைக்கணும்ன்ற நோக்கத்தோட இந்த இல்லத்துக்கு சாந்தவனம்னு பேர் வச்சோம். இந்த இல்லத்தை நடத்த எனக்கு பேருதவியா இருக்கிறது என்னோட கணவர். இன்னைக்கு அவருக்கு ஒரு முக்கியமான பிசினஸ் மீட்டிங் இருக்கு. அதனாலதான் அவரால இங்க வர முடியல. சாயந்தரம் கண்டிப்பா இங்க வந்து உங்களை பாப்பாரு. நானும் என் கணவரும் அடிக்கடி பிசினஸ்னு வெளியூருக்கு போயிருவோம். அப்பெல்லாம் இந்த இல்லத்தை நான் 2 பேரை நம்பிதான் விட்டுட்டு போவேன். ஒன்னு நம்ம மேனேஜர் சோமசுந்தரம் சார், இன்னொன்னு நம்ம மேகலா அம்மா. மேகலா அம்மா இருக்கிற வரைக்கும் எனக்கு இந்த இல்லத்தை பத்தி எந்த கவலையும் இல்ல. நல்லா படிச்சவங்க, அன்பானவங்க. இந்த இல்லத்தை அவங்க சொந்த வீடு மாதிரி பாத்துக்கறாங்க. அவங்களாலதான் இங்க நிறைய பேரு நிம்மதியா சந்தோஷமா இருக்கீங்க. நான் சொல்றது உண்மைதானே அப்படின்னு புனிதா கேட்டதும் அங்கிருந்த எல்லாரும் ஒன்னா ஆமாம்னு மனசார உற்சாகமா சொன்னாங்க. புன்னகை மாறாம புனிதா சொன்னாங்க. உங்க எல்லாருக்கும் ரொம்பவும் பிடிச்ச மேகலா அம்மாவை பேச வருமாறு அன்போடு அழைக்கிறேன் அப்படின்னு புனிதா சொன்னதும் மேகலா தயங்குனா. நான் எதுக்கு அப்படின்னு முதல்ல மறுத்தா. அப்புறம் புனிதா சொன்னாங்க, உங்களோட சொந்த எக்ஸ்பீரியன்ஸ சொல்லுங்க. இங்க வந்திருக்கிற நிறைய பேருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கும் அப்படின்னு புனிதா சொன்னதும் மேகலா மேடை ஏறினா. மைக்கு முன்னாடி நின்னா. எனக்கு மேடையில எல்லாம் பேசி பழக்கம் இல்ல. நானும் உங்கள மாதிரி ஒரு சாதாரண ஆளுதான். இந்த இல்லத்துக்கு நான் எப்படி வந்தேன்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்கீங்க. நான் யாருக்குமே என்னோட கதைய முழுசா சொன்னதில்ல. இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் என்னோட கதைய சொல்லப் போறேன். கவலைப்படாதீங்க, சீக்கிரம் என் கதைய முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு புன்னகை முகத்தோட அவளோட கதைய சொல்ல ஆரம்பிச்சா மேகலா. மணிமேகலையோட அப்பா பேரு வைத்தியநாதன், தமிழ் வாத்தியார். ஐம்பெருங்காப்பியங்கள்ல அவருக்கு ரொம்பவும் பிடிச்ச காப்பியம் மணிமேகலை. அதனாலதான் அவருக்கு பொண்ணு பிறந்ததும் அந்த பேரை பொண்ணுக்கு வச்சாரு. பெயருக்கு ஏத்த மாதிரி
அன்பும் பண்பும் நிறைஞ்சவதான் மணிமேகலை. பிஏ தமிழ் லிட்ரேச்சர் படிச்சு முடிச்சா. பிஎட் படிச்சு முடிச்சு தமிழ் ஆசிரியர் ஆகணுன்றதான் மணிமேகலையோட கனவு. ஆனா எதிர்பாராத விதமா அவ அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம போக வீட்டை பாத்துக்கிற பொறுப்பு அவகிட்ட வந்தது. அன்னையில இருந்து அதிகாலையில எந்திரிச்சு வாசல் தெளிச்சு கோலம் போடுறதுல இருந்து ராத்திரி பாத்திரங்களை கழுவி கவிழ்க்கிற வர எல்லா வேலைகளையும் ஓய்வில்லாம உதவிக்கு ஆள் இல்லாம தனியா செஞ்சா. திருமணத்துக்கு பிறகாவது மேற்படிப்பு படிச்சு வேலைக்கு போகலாம் அப்படின்ற கனவோட இருந்தா. அந்த நாளும் வந்தது. மேகலாவை பெண் பார்க்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்தாங்க. மாப்பிள்ளையோட பேரு ராகவன், அப்பா பேரு ரகுநாதன், அம்மா பேரு வள்ளி. ராகவனுக்கு ஒரு தம்பி ஒரு தங்கச்சி. தம்பியோட பேரு விஷ்ணு, தங்கச்சியோட பேரு வைஷாலி. ரகுநாதனோட தங்க சுந்தரியும் இவங்க வீட்டோட தான் இருக்கா. அவளுக்கு ஒரு பையன், பேரு ராஜா. சுந்தரியோட கணவர் இறந்துட்டாரு. அன்னையில இருந்து சுந்தரி பையன் ராஜாவோட அன்னை ரகுநாதன் வீட்ல தான் இருக்கா. பெரிய குடும்பம், ஆளுக்கு ஒரு வேலை செய்வாங்க. நமக்கு நிறைய வேலை இருக்காது. இங்க உதவிக்கு ஆள் இல்லாம தனியா எல்லா வேலைகளையும் பாக்குற மாதிரி அங்க கண்டிப்பா இருக்காது. கூட மாட உதவிக்கு நிறைய ஆட்கள் இருப்பாங்க. அதனால எப்படியும் படிச்சு முடிச்சு வேலைக்கு போகணும் அப்படின்ற கனவோட ராகவனோட கைய பிடிச்சுக்கிட்டு வலது காலை எடுத்து வச்சு புகுந்த வீட்டுக்குள்ள போனா மேகலா. அங்க போன முதல் நாளே தெரிஞ்சிருச்சு, பிறந்த வீட்ல அப்பா அம்மா அவன்னு 3 பேருக்கு தான் வேலை செய்யணும், இங்க ஒரு ஊருக்கே வேலை செய்யணும்னு. அதிகாலையில எந்திரிச்சு வாசல் தெளிச்சு கோலம் போட்டுட்டு அடுப்புல டிகாஷன் போட்டுட்டு இருக்கும்போது, இன்னுமா காஃபி ரெடியாகல? இவ்வளவு சோம்பேறியான ஒரு பொண்ண மருமகளா கூட்டிட்டு வந்துட்டேன், எல்லாம் ஏன் தப்பு அப்படின்னு ஹால்ல ஊஞ்சல உட்கார்ந்துகிட்டு அன்னைக்கான நியூஸ் பேப்பரை புரட்டிக்கிட்டே மாமனார் ரகுநாதனோட குரல் 8 திக்கும் எதிரொலிக்கும் வகையில ஒலிச்சுது. வேக வேகமா காஃபிய போட்டு எடுத்துட்டு போய் மாமனார்கிட்ட கொடுத்துட்டு வர்றதுக்குள்ள அத்தை வள்ளி சமையல் அறையில நின்னுகிட்டு இருப்பா. காலையில தோசையும் சாம்பாரும் பன்னீரு, மதியத்துக்கு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பீன்ஸ் பொரியல் பன்னீரு, அப்புறம் சின்னவன் முட்டை இல்லைனா சாப்பிட மாட்டான், அவனுக்கு ஆம்லெட் போட்டு கொடுத்துரு, அப்புறம் வைஷாலிக்கு அப்பளம் இல்லாம சோறு இறங்காது, அவளுக்கு அப்பளத்தை சுட்டு கொடுத்துரு, அப்படியே வத்தலையும் வறுத்து கொடுத்துரு அப்படின்னு வள்ளி சொல்லிட்டு இருக்கும் போதே சுந்தரி அத்தை வந்தா. ஆமா மேகலா, இந்த வீட்ல ஒவ்வொருத்தரும் நவகிரகம் மாதிரி, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரகம். நீதான் புரிஞ்சு நடந்துக்கணும். எனக்கு பிரஷர் இருக்கு, சுகர் இருக்கு. எனக்கு இந்த சாதம் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பெல்லாம் சரிப்பட்டு வராது. கேழ்வரகு கூழ் பன்னீரு. என் மகனுக்கும் முட்டைனா ரொம்ப பிடிக்கும். விஷ்ணுக்கு ஆம்லெட் போடும்போது அவனுக்கும் சேர்த்து போட்டு கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி போனதும் தோள்பட்டையில முகத்தை இடிச்சுக்கிட்டு மேகலாவை பார்த்து சொன்னா வள்ளி. இவளாலதான் இங்க எல்லா பிரச்சனையும். இவ எங்கள நவகிரகம்னு சொல்லிட்டு போறா. எல்லாம் அந்த மனுஷனை சொல்லணும். தங்கச்சிய ஒன்னும் சொல்லிடக்கூடாது. சொல்லிட்டா நாம இந்த வீட்ல இருக்க முடியாது. சரி, மசன்னு நிக்காம எல்லா வேலையும் செய்யி. இவ்வளவு நாள் எல்லா வேலையும் நான் ஒருத்தியா பாத்துக்கிட்டு இருந்தேன். இனி எல்லா பொறுப்பும் உன்னோடது அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி உள்ள போயிட்டா. அடுத்த 1/2 மணி நேரத்துல விஷ்ணுவும் வைஷாலியும் வந்தாங்க. அண்ணி, நேரமாச்சு, டிஃபன் ரெடியா அப்படின்னு கேட்டான் விஷ்ணு. அண்ணி, எனக்கு தலை பின்னி விடுங்க அப்படின்னா வைஷாலி. பம்பரமா சுழன்று டிஃபன் பண்ணிக்கிட்டே வைஷாலிக்கு தலை சீவி விட்டு சீப்ப தலையில சொருகிக்கிட்டு மதிய உணவை தயார் பண்ணிட்டு அத லஞ்சு பாக்ஸ்ல நிரப்பிக்கிட்டு இருக்கும்போது, மேகலா, என்னோட ஷர்ட்டை அயன் பண்ணி வையி அப்படின்னு ராகவனோட குரல் கேட்டுச்சு. எல்லா வேலைகளையும் முடிச்சிட்டு அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு மாடிக்கு அவங்களோட ரூமுக்கு போய் ராகவனோட சட்டைய அயன் பண்ணிட்டு மெதுவா கீழே இறங்கி வந்தா. ஆடி அசைஞ்சு வா, வயசானவன் வீட்ல இருக்கானே, அவனுக்கு காலகாலத்துல சாப்பாடு கொடுக்கணுமே அப்படின்ற எண்ணம் கொஞ்சமாவது உனக்கு இருக்கா அப்படின்னு ரகுநாதன் கோபமா கேட்டதும் மறுபடியும் வேகமா ஓடி டைனிங் டேபிள்ல சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சு எல்லாருக்கும் பரிமாறிக்கிட்டு இருக்கும்போது ராகவன் வந்தான். அவனுக்கும் சாப்பாட போட்டுட்டு எல்லாருக்கும் லஞ்சு பாக்ஸ கொடுத்து வழி அனுப்பி விட்டு நிம்மதியா ஒரு வாய் காஃபி குடிக்கலான்னு சமையல் அறைக்குள்ள போனா மேகலா. ஆனா அதுக்குள்ள வள்ளி வந்தா. சீக்கிரம் பாத்திரம் எல்லாம் கழுவிட்டு இட்லிக்கு மாவு ஆட்டிரு, அப்புறம் மாடியில வடாங்காய வச்சிரு,
அப்படின்னு அடுத்த வேலைகளுக்கான நீண்டதொரு பட்டியலை கொடுத்தா வள்ளி. மேகலாவுக்கு மயக்கமே வந்துரும் போல இருந்தது. வேலைக்கு மேல வேலை சொல்றத கூட அவளால தாங்கிக்க முடிஞ்சுது. ஆனா எல்லாம் முடிஞ்ச பிறகு, எல்லாத்தையும் நான் சொன்னாதான் செய்யற. என்ன பிள்ளையோ நீ, என்னதான் உங்க வீட்ல சொல்லி கொடுத்தாங்களோ, இப்படி சொல்லி சொல்லி செய்யறதுக்கு நானே செஞ்சுட்டு போயிடலாம், எல்லாம் என் நேரம் அப்படின்னு சொல்லி வள்ளி அழுத்துக்கிட்டு போறதத்தான் அவளால தாங்கிக்க முடியல. ராத்திரி கணவன் கிட்ட தனிமையில இது பத்தி பேசினா. ராகவன் சொன்ன பதில், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணி அவ வாழ்க்கைய அவ வாழவே இல்ல. இப்படியே பல வருஷம் போயிடுச்சு. ராகவனுக்கு வேலையில பதவி உயர்வும் சம்பள உயர்வும் டிரான்ஸ்பரும் கிடைச்சது. மேகலா கணவனோட சிங்கார சென்னைக்கு தனி குடுத்தனம் செய்ய வந்தா. அப்பாடி, இனி நிம்மதி. 2 பேர் தான். வீட்டு வேலை குறைவு. எப்படியாவது வீட்ல இருந்தே படிச்சு முடிச்சிடணும், வேலைக்கு போகணும் அப்படின்ற கனவோட அவளோட தனி குடுத்தன வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சா. ஆனா அவளோட கனவு நிறைவேறதுக்குள்ள அவளுக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருச்சு. ஆமா, அவ அம்மாவாயிட்டா. மறுபடியும் அவளோட குழந்தைக்காக அவளோட கனவை தூர வச்சா. நாட்கள் போச்சு. 10 மாசத்துக்கு அப்புறம் அழகான ஆண் குழந்தை பிறந்தது. செழியன்னு பேரு வச்சா. செழியனை பாத்துக்கவும் அவனை வளர்த்து ஆளாக்கவும் வீட்டு வேலைகள் செய்யவும் அவளுக்கு நேரம் சரியா இருந்தது. அதனால அவளோட கனவை மறுபடியும் தள்ளி வச்சா. இப்படியே 3 வருஷம் ஓடிப்போச்சு. செழியனை ஸ்கூல்ல சேர்த்தா. மறுபடியும் கர்ப்பமானா. இப்பவும் ஆண் குழந்தை பிறந்தது. மதியழகன்னு பேரு வச்சா. இனி என்ன, கணவன் பிள்ளைகள்னு அவ வாழ்க்கைய அவங்களுக்காக வாழ ஆரம்பிச்சா. அவளோட கனவை நினைக்க கூட அவளுக்கு நேரம் இல்ல. கணவரோட கனவு அவளோட கனவாச்சு. பிள்ளைகளோட விருப்பம் அவளோட விருப்பமாச்சு. அவளோட கனவு விருப்பு வெறுப்பு என்னதுன்னு கூட அவளுக்கு மறந்தே போச்சு. அவங்களுக்காகவே அவ வாழ்க்கைய அர்ப்பணிச்சிட்டா. அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணி பழக்கப்பட்டவ கடைசியில அட்ஜஸ்ட் பண்றதே அவளோட வழக்கமான குணாதிசயங்களை ஒண்ணாச்சு. இதே மாதிரி பல வருஷம் ஓடிப்போச்சு. செழியனும் மதியழகனும் படிச்சு முடிச்சு வேலைக்கு போயிட்டாங்க. அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. செழியனோட பொண்டாட்டி பேரு சைந்தவி. மதியழகனோட பொண்டாட்டி பேரு யாமினி. மேகலா ஒரு விஷயத்துல தெளிவா இருந்தா. தன்னோட புகுந்த வீட்டு ஆட்கள் தாங்கிட்ட நடந்துகிட்ட மாதிரி நாம நம்ம மருமக்கள் நடந்துக்க கூடாது அப்படின்னு உறுதியா இருந்தா. அதனால 2 பேரையும் தனி குடுத்தனம் வச்சா. இனியாவது ஓய்வெடுக்கலாம் அப்படின்ற கனவோட அவ வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சா. ஆனா அவளோட புருஷன் ராகவனுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு கணவருக்கு நர்ஸாவும் மாறி சேவை பண்ணா. ஆனா ஒரு நாள் ராகவன் இந்த பூ உலக விட்டு சொர்க்கலோகம் போயிட்டான். அதுக்கப்புறம் தனியா இருந்து கஷ்டப்பட வேண்டான்னு 2 பசங்களும் அவளை அவங்களோட கூப்பிட்டாங்க. அதனால முதல் 6 மாசம் செழியன் வீட்டிலையும் அடுத்த 6 மாசம் மதியழகன் வீட்லயும் தங்குனா. செழியன் வீட்லயும் சரி மதியழகன் வீட்லயும் சரி மகன் மருமக 2 பேரும் வேலைக்கு போறாங்க. இந்த நிலையில செழியனோட மனைவி சைந்தவி கர்ப்பமானா. அவளுக்கு அம்மா இல்ல, அப்பா மட்டும்தான். அவரு மிகப்பெரிய தொழிலதிபர். அவரும் வெளிநாட்டுல இருக்காரு. சைந்தவிக்கு துணையா அவளை கவனிச்சுக்க ஆள் இல்லாம கஷ்டப்பட்டாங்க. அவளோட அப்பா வேலைக்கு ஒரு ஆள் ஏற்பாடு பண்ணாரு. வேலைக்காரி இருந்தாலும் பக்கத்துல இருந்து எல்லாம் சொல்லவும் பாத்துக்கவும் ஒரு ஆள் வேண்டி இருந்தது. அதனால மேகலா செழியன் வீட்ல தங்குனா. பேருக்குத்தான் வேலைக்காரி இருந்தாலே தவிர எல்லா வேலைகளையும் மேகலா தான் பார்த்து பார்த்து செய்ய வேண்டி இருந்தது. நாட்கள் போச்சு. சைந்தவிக்கு அழகான பெண் குழந்தை பிறந்தது. லீவு முடிஞ்சு சைந்தவி வேலைக்கு போக வேண்டிய நாளும் வந்தது. அதனால வீட்டு வேலைகளையும் குழந்தையும் பாத்துக்கிற பொறுப்பு மேகலா கிட்ட வந்தது. மறுபடியும் எல்லா வேலைகளையும் செஞ்சுக்கிட்டு பேத்தியையும் பாத்துக்கிட்டா. அங்க மதியழகன் வீட்ல யாமினியும் கர்ப்பமானா. பிரசவத்துக்கு அவளோட அப்பா அம்மா அவளை கிராமத்துல இருக்கிற அவளோட பிறந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க. அவளுக்கு ஆண் குழந்தை பிறந்தது. இப்போ செழியன் சைந்தவி வேலைக்கு போகணும், அவங்களோட குழந்தைய பாத்துக்கணும். அதே மாதிரி மதியழகன் யாமினி வேலைக்கு போகணும், அவங்களோட குழந்தைய பாத்துக்கணும். இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சாங்க. முதல் 6 மாசம் செழியன் சைந்தவி வீட்ல மேகலா இருக்கும்போது மதியழகன் அவனோட குழந்தைய இங்க கொண்டு வந்து விட்டுட்டு வேலைக்கு போகணும். வீட்டு வேலைகளோட 2 குழந்தைகளையும் மேகலா பாத்துக்கணும். ராத்திரி வீடு திரும்பும்போது குழந்தைய மதியழகன் கூட்டிட்டு போகணும்.
அதே மாதிரி அடுத்த 6 மாசம் மதியழகன் யாமினி வீட்ல மேகலா இருக்கும்போது செழியன் அவன் குழந்தைய மதியழகன் வீட்ல வந்து விட்டுட்டு வேலைக்கு போகணும். வீட்டு வேலைகளோட 2 குழந்தைகளையும் மேகலா பாத்துக்கணும். ராத்திரி வீடு திரும்பும்போது குழந்தைய செழியன் வந்து கூட்டிட்டு போகணும் அப்படின்னு முடிவெடுத்து அதுபடி செயல்படுத்தவும் ஆரம்பிச்சாங்க. மேகலாவோட விருப்பத்தை யாருமே கேட்கல. மகனோ மருமகளோ மேகலாவ குறை சொல்லல. அவ கூட சண்டை போடல. அவகிட்ட கடுமையா கூட நடந்துக்கல. ஆனா மேகலாவுக்கு தான் என்னவோ மாதிரி இருந்தது. என்னைக்குமே வேலைதானா, ஓய்வே இல்லையா, கனவைதான் குடும்பத்துக்காக தொலைச்சோம்னா வயசான காலத்துல ஓய்வு கூட கிடைக்காதா அப்படின்ற எண்ணம் அவளை வாட்டி வதச்சுது. ஒரு நாள் செழியன் வீட்ல ராத்திரி பாத்திரங்களை கழுவிக்கிட்டு இருக்கும்போது மேகலா மயங்கி கீழே விழுந்துட்டா. அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாங்க. அவளை செக்கப் பண்ணிட்டு டாக்டர் சொன்னாரு, அவங்களுக்கு ரெஸ்ட் தேவை. அவங்களுக்கு மன அழுத்தம் அதிகமா இருக்கு. எங்காவது அவங்கள வெளியூருக்கு கூட்டிட்டு போயிட்டு வாங்க. இடமாற்றம் இருந்தா அவங்க மனசுக்கு நல்லா இருக்கும். இன்னைக்கு ஒரு நாள் இங்க இருக்கட்டும், நாளைக்கு நீங்க அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் போனாரு. மறுநாள் மேகலாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க. அவளை எந்த வெளியூருக்கு கூட்டிட்டு போறது, யாரு கூட்டிட்டு போறதுன்னு செழியன் குடும்பத்தாரும் மதியழகன் குடும்பத்தாரும் ரொம்ப நேரம் பேசினாங்க. 4 பேருக்குமே வேலை இருக்கு. ஒருத்தருக்கு முடியும்னா இன்னொருத்தருக்கு லீவ் இல்ல. இப்படியே பேச்சு நீண்டுகிட்டே போச்சு. அங்க அறையில மேகலா நிதானமா கண்களை மூடி அமைதியா யோசிச்சுக்கிட்டு இருந்தா. பிறந்த வீட்ல வேலை, புகுந்த வீட்ல வேலை, தனி குடித்தனம் வந்த பிறகும் வீட்டு வேலை, அப்புறம் குழந்தைங்க, அவங்கள வளர்க்கறது, படிக்க வைக்கிறது, ஆளாக்குறது, வீட்டு வேலைகள்னு காலம் ஓடிடுச்சு. அவங்களோட கல்யாணத்துக்கு அப்புறம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னா ராகவனுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. வீட்டு வேலையோட நர்ஸு வேலையும் சேர்ந்துக்கிடுச்சு. அதுக்கப்புறம் பிள்ளைகள் வீட்ல நிம்மதியா இருக்கலானா அங்கேயும் வேலை. இதுக்கு ஒரு முடிவே இல்லையா? இந்த காலத்து பொண்ணுங்க அவங்களோட கனவை நோக்கி துணிஞ்சு போறாங்க. இப்ப கூட சைந்தவியும் யாமினியும் அவங்களோட கரியர் தான் முக்கியம்னு வேலைக்கு போறாங்க. அந்த தெளிவும் துணிச்சலும் அன்னைக்கு எனக்கு இல்லாம போயிடுச்சு. என்னோட அப்பா அம்மாவுக்காக நான் என்னோட கனவை முதல்ல தள்ளி வச்சேன். அப்புறம் அவரோட அப்பா அம்மாவுக்காக, அவரோட வீட்டு ஆட்களுக்காக என்னோட கனவை தள்ளி வச்சேன். அப்புறம் நாங்க பெத்த பிள்ளைகளுக்காக என்னோட கனவை தியாகம் பண்ணேன். இப்படி யாரா இருந்தாலும் கடைசி வரைக்கும் நானே விட்டு கொடுத்து நானே தியாகம் செஞ்சு என்னோட வாழ்க்கைய நான் வாழாம விட்டுட்டேன். ஆனா மத்த யாருமே எனக்காக தியாகம் பண்ணல. என்னோட அப்பா அம்மாவா இருக்கட்டும், என்னோட புகுந்த வீட்டு ஆட்களா இருக்கட்டும், என்னோட கணவரா இருக்கட்டும், என்னோட பிள்ளைகளா இருக்கட்டும், மருமகளா இருக்கட்டும், யாருமே எனக்காக அவங்களோட கனவை தியாகம் பண்ணல. எனக்காக அவங்களோட விருப்பத்தை விட்டு கொடுக்கல. கடைசி வரைக்கும் நான் மட்டுமே விட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். விட்டு கொடுத்தாலும் கெட்டு போவதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா உறவுல ஒருத்தர் மட்டுமே கடைசி வரைக்கும் விட்டு கொடுக்கணும்னா எப்படி? என் வாழ்நாள்ல எனக்காக வாழ்ந்த நாட்கள்னு ஒண்ணு கூட கிடையாதே. அப்புறம் எதுக்காக இந்த வாழ்க்கை? என் பிள்ளைகளும் சரி, என் மருமக்களும் சரி, நல்லவங்க தான். ஆனா உங்க விருப்பம் என்ன? நீங்க ஓய்வெடுத்துக்கோங்க, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்ல யாருமே முன் வரலையே. எல்லாரும் சுயநலமா இருக்கும்போது நான் மட்டும் பாசோன்ற பேர்ல கண்மூடித்தனமா பொதுநலமா இருக்கிறது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். இங்க இருந்து கடைசி வரைக்கும் வீட்டு வேலை செஞ்சு சாகிறத விட முதியோர் இல்லத்துக்கு போய் வாழ்றதே மேல் அப்படின்னு யோசிச்சு முடிவெடுத்தா. மறுநாள் அவளோட விருப்பத்தை பிள்ளைகள்கிட்ட சொன்னா. அழுதாங்க. அவளோட விருப்பத்துக்கு சம்மதிக்க மறுத்தாங்க. குற்ற உணர்ச்சியில தவிச்சாங்க. ஆனா மேகலா பொறுமையா சொன்னா, நீங்க யாரும் என்ன போக சொல்லல, நானே தான் போறேன். அதனால உங்களுக்கு எந்த குற்ற உணர்ச்சியும் வேண்டாம். என் வாழ்க்கைய நான் மத்தவங்களுக்காக வாழ்ந்தே கழிச்சிட்டேன். மீதி இருக்கிற வாழ்க்கைய எனக்காக வாழ போறேன். எனக்கு பிடிச்சத செஞ்சுக்கிட்டு நிம்மதியா இருக்க போறேன். இது நாள் வரைக்கும் நான் சமைச்சு நானே சாப்பிட்டேன். இனியாவது அடுத்தவங்க சமைச்சு நான் நிம்மதியா சாப்பிட போறேன். என் மனசுக்கும் என் உடம்புக்கும் ஓய்வு தேவை. அதனால நான் கிளம்புறேன். உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது வந்து என்ன பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மேகலா கிளம்பி இந்த சாந்தவனத்திற்கு வந்து சேர்ந்தா. அன்னையிலிருந்து
அவ வாழ்க்கையோட திசையே மாறுச்சு. மருமகளை வேலைக்கு அனுப்பணும். அதனால காலையில 5 மணிக்கு அலாரம் வச்சு எந்திரிச்சு எல்லா வேலைகளையும் பார்க்கணும்னு எந்த கட்டாயமும் இல்லாம நிம்மதியா தூங்குனா. மெதுவா எந்திரிச்சா. சமையல்காரமா காஃபி கொண்டு வந்து தருவா. நிம்மதியா தோட்டத்துல உட்கார்ந்து புதுசா பூத்திருக்க பூக்களை பார்த்துக்கிட்டே காஃபிய குடிச்சா. அப்புறம் இதமான வெதுவெதுப்பான நீர்ல குளிச்சுட்டு வருவா. சுட சுட காலை உணவு தயாரா இருக்கும். சாப்பிட்டுட்டு அங்க இருந்த மத்தவங்களோட மனவிட்டு பேசி சந்தோஷமா இருந்தா. அப்புறம் அவளோட ரூமுக்குள்ள போய் புக்ஸ் படிப்பா. மறுபடியும் மதிய உணவு சாப்பிட்டுட்டு ஒரு குட்டி தூக்கம். மறுபடியும் முகங்கழுவி சீவிக்கிட்டு தோட்டத்துல உட்கார்ந்து எல்லார் கூடவும் பேசி அரட்டை அடிப்பா. ராத்திரி எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து டிவி பார்ப்பாங்க. ராத்திரி உணவை சாப்பிட்டுட்டு மெல்லிய திரை இசை பாடல்களை கேட்டபடி தூங்கிருவா. நிறைய நேரம் கிடைச்சது. நிறைய படிச்சா. எல்லாரு கூடவும் நல்லா பழகுனா. எல்லாத்தையும் பொறுப்பா மேற்பார்வை பார்க்க ஆரம்பிச்சா. இனிமையான இதமான வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சா. இதுதான் மேகலாவோட கதை. இத மேகலா சொல்லி முடிச்சதும் அங்கிருந்த எல்லாருடைய கண்களையும் ஒரு நம்பிக்கையும் சிறு புன்னகையும் தெரிஞ்சுது. மேகலா மேலும் சொன்னா, நாம எல்லாரும் முதியோர் இல்லம்னா ஹாஸ்டல் மாதிரி நினைச்சு பயப்படுறோம். உண்மை அது இல்ல. முதியோர் இல்லம்னா வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சு வரவங்களுக்கு ஒரு புது வாழ்க்கைய ஆரம்பிச்சு கொடுக்கற இடம். பிள்ளைங்க கூட இருந்தாதான் சுதந்திரம்னு நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அது உண்மை இல்ல. அவங்க கூட இருந்தா சுதந்திரமே இல்ல. அவங்க நேரத்துக்கும் விருப்பத்துக்கும் ஏத்த மாதிரி நாம வாழணும். அதுவா சுதந்திரம்? அதுவா சந்தோஷம்? கிடையாது. நமக்கு பிடிச்ச நல்ல விஷயத்த பிடிச்ச நேரத்துல செஞ்சுக்கிட்டு நமக்கான வாழ்க்கைய நாம வாழணும். அதுதான் சுதந்திரம். அதுதான் சந்தோஷம். நான் எல்லா பிள்ளைகளும் தப்பானவங்க அப்படின்னு சொல்லல. இன்னைக்கு இருக்கிற போட்டிமயமான உலகத்துல அவங்க எல்லாரும் எந்திர மாதிரி ஓடிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அவங்கள பாத்துக்கவே நேரம் இல்ல. அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி நம்மள பாத்துப்பாங்க? பணம் சம்பாதிக்கணும், அவங்க பிள்ளைகளை வளர்க்கணும், இப்படி அவங்களுக்கு ஏகப்பட்ட கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. நம்ம பின்னாடியே சுத்திக்கிட்டு நம்மளையே பாத்துக்கிட்டு இருந்தா அவங்க வாழ்க்கைய அவங்க எப்போ வாழ்றது? அதனால அவங்களையும் நாம குறை சொல்ல முடியாது. அதனாலதான் நான் இந்த முடிவை எடுத்தேன். வயசான காலத்துல நமக்கு அமைதியும் சாந்தியும் வேணும். ஓய்வு ஒரு குற்றமில்லை. வயசான காலத்துல கண்டிப்பா ஓய்வு வேணும் அப்படின்னு மேகலா பேசிக்கிட்டே பரந்தாமன் லட்சுமி தம்பதியரை பார்த்தா. அப்புறம் சொன்னா, முதுமைனாலே முதியோர் இல்லந்தான். அவ்வளவுதான். வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. பெத்த பிள்ளைகளுக்கு நாம சுமையாயிட்டோம்னு நினைச்சு வருத்தப்படக்கூடாது. முதியோர் இல்லம்னா முடிவு இல்ல. ஒரு புது வாழ்க்கைக்கான ஆரம்பம். நாம இனி யாருக்கும் சுமை இல்ல. சுதந்திரமானவங்க அப்படின்னு மேகலா சொன்னதும் பரந்தாமனும் லட்சுமியும் ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க. அவங்களோட கண்கள் கலங்குச்சு. இப்ப அவங்களுக்கு அந்த முதியோர் இல்லம் இழப்பின் இடமா தெரியல, ஓய்வின் இடமா தெரிஞ்சது. முற்றுப்புள்ளி வச்சு முடிஞ்சு போச்சு அவங்க வாழ்க்கைன்னு நினைச்சிட்டு இருக்கும் போது கமா போட்டு அவங்களுக்கான புது அத்தியாயத்தை தொடங்கி வச்சுட்டா மேகலா. 2 பேரும் கையெடுத்து கும்பிட்டு அவளுக்கு நன்றி சொன்னாங்க. கண்களாலேயே பரவாயில்லைன்னு புன்னகையோடு சொன்னா மேகலா. கதை முடிவுற்றது. இந்த கதை நான் எழுதின கதை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம தமிழ் வானொலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.